இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. வானிலை ஆய்வு மைய தென் மண்டல இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சியும் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது. பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. 4 இடங்களில் அதி கனமழை பெய்துள்ளது. 15 இடங்களில் மிக கனமழையும் 76 இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. ஊத்து அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. 4 முக்குல 22 சென்டிமீட்டர், காக்காச்சியில 21 சென்டிமீட்டர். இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில். சேத்தியாத்தோப்பு கடலூர்ல 21 சென்டிமீட்டர். வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 அக்டோபர்ல இருந்து 24 நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை 33 சென்டிமீட்டர், இன்று வரை பதிவான மழை அளவு 34 சென்டிமீட்டர், இயல்பிலிருந்து +5% அதிகமாக தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகி இருக்கு. மாவட்ட வாரியா பார்த்தோம்னா லார்ஜ் எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம். குறைவான மழை பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டங்கள், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், பெரம்பலூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய 7 மாவட்டங்கள் டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால். அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இன்று அடுத்த நாளை 8:30 மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ அல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா 2 மாவட்டங்கள், அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை 25ஆம் தேதி நவம்பர் 4 மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள். 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கு கனமழை. மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த 4 நாட்களுமே. 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது. நாளை எப்படி அது மாறும், அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு. அதன் அடிப்படையில் 28ஆம் தேதிக்கு 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால். 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள்
7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. நிர்வாகத்திற்காக ஆரஞ்சு அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஒரு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்டும் தந்திருக்கிறோம். இப்போ மீனவர்கள்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள், தென் வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும், அதாவது இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதனால்? முதல் 2 நாட்கள், அதாவது 24, 25 நவம்பர்ல சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதற்கடுத்த 3 தினங்கள் 26, 27, 28 மற்றும் 29 சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நன்றி. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.